bring glory and honor to God our Savior. நம்மை ரட்சித்த தேவனாகிய கர்த்தருக்கு எல்லா மகிமையும் வந்து சேரணும்ன்றதுக்காக தான் நாம் எல்லாரும் இங்க கூடி இருக்கிறோம். So we have a new year to bring him glory. இந்த வருடம் கூட தேவனுக்கு மகிமையை நாம் கொண்டு வர போகிறோம். And we will bring him glory by the way that we live and the way we serve him. நாம் வாழ்கிற வாழ்க்கை மூலமாகவும் தேவனை சேவிக்கும் பொழுதும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவோம். The challenge I give to myself every year comes from 2 Peter 3:18. நாங்க இங்க வரும்போது நிறைய சவால்கள் இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை 2 பேதுரு 3:18 வசனத்துல மூலமா எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. It's a very simple verse. அது ஒரு சின்ன வசனம் தான். It says that we are to grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நாம் வளர வேண்டும். If we do this, God gets the glory. இதை நாம் செய்யும் பொழுது தேவனுக்கு மகிமை வந்து சேரும். So at the beginning of this year, இந்த புத்தாண்டிலும் you have a special opportunity உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தருணம் இருக்கிறது. to hear ஒரு வாய்ப்பு the word of God from my wife Linda and my cousin Jean. எங்களுடைய சகோதரியும் என்னுடைய மனைவியும் இங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு செய்தியை நீங்க கேட்கிற ஒரு வாய்ப்பு. கிருபையிலும் நாம் எப்படி வளர வேண்டும் என்ற ஒரு செய்தியை நீங்க இப்ப கேட்க போறீங்க. But they designed it especially for you women. ஆனா இந்த செய்தியானது